ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம ஃப்ராஸ் த மேக் உன்னோட பேர் சொல்கிறேன். உன்னோட அவ்வளோதான் வெறும் ஃப்ராஸ். ஓகே. ஸோ வந்துட்டு ஏன்னா தலைவரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிக்டாக்ல எம்எல்ல வந்து செம்ம ஃபேமஸ்ஸு ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இல்லை. ஆக்சுவலி வந்து இவனை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ வெல்கம் டு சொல்ல மாட்டேன், வெல்கம் டு கேசட் வ்ளாக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து தளபதியோட இந்த நான் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வரும். மேபி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ கோத்ரூ பண்ணோம். லாஸ்ட் மினிட் ஆடியோ லான்ச் உள்ளே போகிறவங்களுக்கு கூட அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டோம். அண்ட் தென் சின்ன வயசு ஏன் இன்றைக்கி இவன் வந்து என் கூட இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து வந்து நாங்கள் வந்து வளர்ந்ததோட விஜயோட படத்தை பார்த்து தான் நான் வளர்ந்தது பெருசு. ஏன்னா ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டே ஷோக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் கீழே உள்ள நாட்களில் கூட பார்த்து இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸ்க்ரீனை. நாங்கள் 2 பேரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ வந்துட்டு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்ட்டுனா, ஆடியோ லான்ச் வந்துட்டு எல்லாருமே அங்கே நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எவ்வளோ பேர் எத்தனையோ கூட்டாளி எல்லாருமே வந்திருப்பாங்க. இவன் தனியாக உட்காந்துருந்தா எல்லாம் தனியாக உட்காந்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இவன் தனியாக உட்காந்து என்ன ஆச்சு ஏன்னா என்கிட்ட நேற்று சொன்னான். ஸோ ஐ வாஸ் லைக் கேட்டோன்னே செகண்டாக இருந்துச்சு. எல்லாம் தனித்தனியாக எல்லாம் நல்லா ஒன்றா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்தவங்கள அவ்வளோ தேட்டர் ஸ்க்ரீனோட பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு என்னோட வந்துட்டு அவர் நடந்து போகிறத இப்பயே வந்து பாருங்கள், அவரை பற்றி பேசுனாலே ஒரு மாதிரி கூஸ் பாம் ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம தலைவர் ஃப்ராஸ் வந்து சொல்ல போகிறாரு. பிகாஸ் இவரும் என்ன மாதிரி பல 1000 பேர்த்தில் இருக்கிறவங்களோட ஒரு வெறித்தனமான விஜய் ஃபேன். ஏன்னா உடம்பு காலு கை நரம்பு எல்லாமே வலி. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் பண்ண வைப்பு, அதுக்கப்புறம் நேற்று அண்ணன் கிளம்புறப்போ பண்ண வைப்பு. ஸோ சொல்லுங்க வெல்கம். சத்தமாக வணக்கம் கைஸ், வெல்கம் கேசட் வ்ளாக். வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். பட் எனிவேஸ் நான் சிம்பிளாக ஒன்று தான் சொல்லுவேன். 6 வயசுலேருந்து அந்த ஆளுக்கு நான் பெரிய ஃபேனு. FTFS எல்லாம் போய் டிக்கெட் கிடைக்கும் சண்டெல்லாம் போட்டு எத்தனையோ வாட்டி என்னென்னமோ நடந்து கடைசியாக ஒரு வாட்டி அவரை பார்த்தோன்னே சொல்கிறதுக்கு பார்த்து எல்லாரும் அந்த வீடியோட பார்த்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு ஈவெண்ட் நான் ரெக்கார்ட் எதுவுமே பண்ணல. உட்காந்து முழுக்க தளபதி பார்த்து ரேஸ். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆசை பார்க்கணும். சிம்பிளாக வந்து நான் அந்த நொடியில் வாழ்ந்தேன், அவ்வளோதான் வாழ்ந்துட்டேன். அவன் அதான் ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறான். நேற்று அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, ஃபோனெல்லாம் வந்து அவன் சொல்லும் போதே வாஸ் லைக் அந்த என்ன எப்படி சொல்கிறதுனா, ஃபோனை வச்சுட்டு மச்சான், ஃபோனை வச்சுட்டு விஜயை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிகாஸ் ஹி காட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆல்சோ ஒர்க் ப்ரெஷர் வந்து பர்சனல் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த ஆடியோ லான்ச் வந்தவங்க ஒரு கடவுள் பண்ண பெரிய நல்ல வேலை என்ன தெரியுமா, அந்த ஸ்டேடியமில் யாருக்கும் லைன் இல்லாமல் ஆக்கிடுது தான். லைன் இல்லாமல் ஆக்குறதுனால எந்த ஒரு கால் எந்த ஒரு ப்ரெஷர் எதுவுமே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்களோட 24 hours அப்படியே தளபதிக்கு கொடுத்துட்டோம். அந்த கான்செப்டில் ஃபுல்லாகவே எங்கள் ஃபோனு லைன் இல்லை. அவங்களுக்கு தெரியும் QR பண்ணுறதுக்கு எனிதிங் சாப்பாடு வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே லைன் இல்லாமல் இருந்துச்சு. பிகாஸ் அது ஒரு நல்லது தான் சொல்லுவேன். பிகாஸ் அவரை ஃபுல்லாக உட்காந்து எங்கேயே வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட சொன்னப்போ வச்சு ஃபோனே ஃபோனே பார்க்கட்டா அது பாட்டுக்கு ஓரமாக இருந்துச்சு. இதுதானே பார்த்துக்கிட்டே இருந்தேன். இட்ஸ் லைக் ஸ்டேடியம் எல்லாரோட சோலோ பார்த்துருக்கோம். ஸோ வாங்க வெயிட் பண்ணாமல் இப்பயே நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. யாரெல்லாம் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க யூடியூப்ல, அப்படி நான் வந்து இது பண்ணிட்டேன்னா போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து கீழே லிங்க் அனுப்புகிறேன். அப்படி நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணேன்னா இந்த வீடியோவை நான் வந்து இன்ஸ்டாவில் டிக்டாக்ல என்னோட பர்சனல் வாட்ஸ்அப்பில் வந்து பார்ட் பை பார்ட்டாக வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் இது பண்ணுறேன். வெளியான பிறகு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போயிட்டு கிஷன் செகண்ட் தட்டினீங்கன்னா நான் வருவேன். என்னோட டிக்டாக்லையும் போயிட்டு கிஷன் செகண்ட் தட்டுங்க. இது நம்ம ஃப்ராஸ் வெறும் ஃப்ராஸ்ன்னு வந்துட்டு இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல எல்லாத்துலேயும் வந்து ஃப்ராஸ் தான் பண்ணுறாங்க. இவன் வந்து நிறையா வந்து லைவ் ஸ்ட்ரீம் கண்டென்ட் ஆல்சோ வந்து எம்எல் ரிவியோட ஈவெண்ட்ஸ் ஆல்சோ வந்து நிறையா வந்து டீம்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி செய்யலாம். யாரெல்லாம் வந்து எம்எல்ஆர் பையனுங்க இருந்தீங்கன்னா இவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஈவெண்ட்ஸ் செய்வோம். ஸோ யூ கைஸ் கேன் கோ ப்ரொஃபைல் தான். ஸோ கேட்ச் யூ கைஸ் லேட்டர். பாய். ரெடியா? தளபதி கோட்டையை பார்க்க போகிறீங்களா?
வாங்க தளபதி கோட்டையை பார்ப்போம். அப்படியே வீடியோ எடுத்துருக்கேன். எடுக்கிறோம். ஓ வன்மதி இது தெரியல எங்க போயிட்டாங்க. அண்ணா சட்டை ஏதாச்சும் வாட்ஸ் கோயிங் ஆன்னு சொல்றாங்க. எங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன சொல்றது எப்படி சொல்றது தெரியல. உனக்கு தெரியுமா? எங்க டீமோட பூனைக்குட்டி நீ வந்து கட்டச்சி. ஆமா கியூட் கட்டச்சி. இது வந்து ப்ரொஃபஷனல் டான்சர். எங்க குரு. இது கண்டென்ட் நம்ம சொல்றது தெரியும். சம்பவம் இருக்குங்க. எங்களுக்கே தெரியல. எங்களுக்கு ஹார்ட் பீட் அடிக்குது சத்தியமா. ஆனா சம்பவம் இருக்கு. இருக்கு. இங்க மாஸ்டர் பாருங்க. என்ன சம்பவம்? என்ன சம்பவம்? சம்பவம் வந்து அப்புறம் சொல்றோம். ஆனா ஏதோ ஒன்று இருக்கு. அண்ணா சட்டை ஏதாச்சும் ஆளெல்லாம் இங்க அங்க இருக்க. ஹாய் கைஸ். ஓகே, ஒரு சின்ன அப்டேட்டு. யாரெல்லாம் வந்து புக்கிஜாலியோட வரீங்களோ பக்கிங் கிட்ட வந்து போட போறீங்கன்னா இங்கே உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னு தெரில. ஸோ வெளியே வந்து பக்கிங் வந்து ஃபுல்லாக இருக்குது. உள்ளே வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இப்பயே. ஸோ பார்த்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்கிங் வந்து தூரமாகவே போட்டு வந்துடுங்க. சேஃபாக சொல்கிறேன். ஏன்னா வந்து செம்ம ஜாம் ஆகுது. இப்பயே ஜாம் ஆச்சு. ஸோ அப்புறம் பார்க்குறவங்களாம் பாய். இதுதான் குருவோட நிலைமை. குருவுக்குமே வெளியே இடம் கிடைக்கலப்பா. குரு என்ன ப்ரூவ் பண்றீங்க? அவ்வளோ வேலையா? இன்னும் என்னென்ன தடங்களை தாண்டி நீங்க உள்ள போயிட்டு அவரை பார்க்க போறீங்க? சொல்லுங்க. ஆனா இதுல பொறுமையா உள்ள போட்டோம்னா காலையிலே ஆள்லாம் வந்துருந்தா பொறுமையா போயிருப்போம். கஷ்டமா பார்த்துக்க வேண்டிய. ஓகே கைஸ், எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lagi. Wanago! Malaysia, சக்கரை நிலைமைக்கு என்ன ஆகும் மலேசியாவை? நிலாயோ நிலாயோ பேரு
சொல்லுங்கக்கா, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே கைஸ், இதோட வீடியோ பிடிக்குது. அடுத்த எபிசோட் 2ல் உங்களை நான் பார்க்குறேன். யாரெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்னும் சுறுசுறுப்பாக வெறுன்னு அடுத்த எபிசோடில் வரப்போகுது. பாய்.